அடுத்தது 31/10/2023 காணப்பட்ட காசு மீதி கட்டிக்குது. ரைட், காசு மீதி லேசாக கண்டுபிடிக்கலாம். கொடுக்கல் வாங்கல எதெல்லாம் காசோட தொடர்புடையதுன்னு பார்க்கணும். முதலாவது ரைட், கொடுக்கல் வாங்கல எதெல்லாம் காசோட தொடர்புடையதுன்னு பார்க்கணும். காசாக முதலீடு செய்த தொகை. ரைட், காசோட தொடர்புடையது மாக்கணும். இப்போ அமௌண்ட்டை பதிய தேவையில்லை. முதல்ல எதெல்லாம் காசோட தொடர்புடையதுன்னு பார்த்துக்கிட்டா சரி. மூலதனமாக கொண்டு வந்தால் மோட்டார் வாகனம் காசு தொடர்பாக இல்லை, அப்போ பி வராது. பண்டங்களின் கடன் கொள்வனம் காசா இல்லை. பண்டங்களின் கொள்வனம் திரும்பல் இல்லை. ரூபா 60,000 பிரியமுடைய பண்டங்கள் ரூபா 1,00,000 கடனுக்கு விற்பனை காசா இல்லை. அடுத்தது நிறுவன செயற்பாட்டிற்கு செலுத்திய காசு 20,000, அப்போது எஃப் ஒரு காசோட தொடர்புடையது. அமௌண்ட் இப்போதைய பார்க்க தேவையில்லை. முதல்ல காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கலோடு. அடுத்தது ஜி செலுத்த வேண்டிய வாடகை இல்லை. கடன் கொடுப்பதற்கு செலுத்திய காசு, அப்போது காசோட தொடர்புடையது. அடுத்தது கடன் பட்டுடன் பெற்ற காசு காசோட தொடர்புடையது. இப்போ அமௌண்ட்டை பதிங்க. என்ன செய்யறது? இப்போ ஏயை வாசிச்சுட்டு அதில் அமௌண்ட்டை பதிஞ்சிட்டு திருப்பி பிஏ வாசிச்சுட்டு திருப்பி அமௌண்ட்டை பதியும் போது ஒரு நேரம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சில கொடுக்கல் வாங்கல மிஸ் பண்ணிட்டு போய்த்துருவீங்க. அதனால் காசோட தொடர்புடைய எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு இப்போ அமௌண்ட்டை பதிங்க. காசாக முதலீடு செய்த தொகை எவ்வளோ? 8 லட்சம் ரூபாய். அப்போ அந்த 8 லட்சத்தை போடணும். முதலீடு செய்த தொகை என்ன? 8 லட்சம் ரூபாய் ப்ளஸ் நிறுவனத்துக்கு காசு வந்தீங்க. சிம்பிளான மெத்தட். டி ஃபார்மில் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். டி ஃபார்ம்லேயும் செய்ய முடியும். காசு கணக்கும் அடித்தா சரி. முதல்ல எப்படி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் டி ஃபார்மில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ரைட், மூலதனமாக கொண்டு வந்தால் மோட்டார் வாகனம் இல்லை. எஃப்பை பாருங்கள். நிறுவன செயற்பாட்டிற்காக செலுத்திய காசு என்ன? மைனஸ் நிறுவனத்திலிருந்து வெளியே போக போகுது, எனவே -20,000. கடன் கொடுனருக்கு செலுத்திய காசு என்ன? மைனஸ் நிறுவனத்திலிருந்து வெளியே போவதன் காரணமாக -45,000. அடுத்தது கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு. நிறுவனத்துக்கு காசு வந்திக்குதுன்னா கடன் பட்டோரிடமிருந்து காசு பெற்றால் நிறுவனத்துக்கு காசு வரும். ரைட், அவ்வளோ தானே கொடுக்கல் வாங்கல். டோட்டல் பண்ணுனா காசு மீதி வரப்போகுது 7,95,000. சிம்பிள், லேசாக எடுக்கலாம் ஆன்சர். அதே காசு கணக்கில் எப்படி செய்கிறது? அதுக்கு ரெட்டை பதிவு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். காசாக இதே 4 பதிவு தான் வரப்போகுது அங்கே. இப்போ என்ன? காசாக முதலீடு செய்த தொகை 8 லட்சம் ரூபாய். பதிவு என்ன? நான் மேலால் பதிவு சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் தேவையான குறித்து வச்சுக்கொள்ளுங்க. காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. எனவே காசு கணக்கில் வரவு 800. அடுத்தது எஃப் நிறுவன செயற்பாட்டிற்காக செலுத்திய காசு 20,000. பதிவு என்ன? நிறுவன செயற்பாட்டு செலவு வரவு, காசு கணக்கு செலவு. நான் விவரங்கள் போடையில் விவரங்கள் தேவைன்னா போட்டுக்கொள்ளும். செய்ய வழி தானே இது, பார்ட் 1 தானே. அதனால் விவரங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் செய்யும்போது விவரங்கள்லாம் போடாமல் சும்மா நார்மலாக காசுன்னா ஒரு மூலதன செயற்பாட்டு செலவு ஒரு செலவு அவ்வளோ. அடுத்தது கடன் கொடுனருக்கு செலுத்திய காசு ரூபாய் 40,000. பதிவு என்ன? கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 45. கடன் கொடுனர். அடுத்தது கடன் பட்டோரிடம் பெற்ற காசு ரூபாய் 60,000. பதிவு என்ன? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்போ சமப்படுத்தினீங்களாக்க காசு மீதி வரப்போகுது 160, 860. மீதி சென்றது 795. மீதி வந்தது 795. சேம் ஆன்சர். இதை டி ஃபார்ம்லையும் செய்ய முடியும், இப்படி கூற்று வடிவிலையும் செய்ய முடியும். எப்படியும் செய்ய முடியும். உங்களுக்கு எப்படி லேசியோ அப்படி செஞ்சால் சரி. ரைட், அடுத்தது 5வது 6வது கேள்வி பாருங்க. 5வது 6வது தரங்க நிறுவனத்தின் ஏட்டில் பதிவிடப்படும் கொடுக்கல் வாங்கல் ACH ஆகியவற்றுக்கான மூல ஆவணம். ACEH மூல ஆவணம் கேட்டீர்கள். ஆறாவது தரங்க நிறுவனத்தின் ஏட்டில் பதிவிடப்படும் கொடுக்கல் வாங்கல் BDFG மூல ஏடு கட்டியது. மூல ஏடுகள் எத்தனை இருக்குது? 8 மூல ஏடுகள் இருக்குது. என்னவெல்லாம் ஸோ மேலாட சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அதை கேட்டு கிரகிச்சு கொள்ளுங்க. கிரகிச்சு தேவையான எழுதிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. காசு பெறுவணும் 4 ஏடு, காசு கொடுப்பணும் 4 ஏடு, விற்பனை 4 ஏடு, கொள்வணும் 4 ஏடு, விற்பனை திரும்பல் 4 ஏடு, கொள்வனவு திரும்பல் 4 ஏடு, சில்லறை காசு கொடுப்பணும் 4 ஏடு, பொது 4 ஏடு. 8 4 ஏடுகள் இருக்குது.
அதே மாதிரி அந்த 8 நாளேடுகளுக்கும் மூல ஆவணம் இருக்குது. எப்படி காசு கொடுப்போன நாளேடுக்கு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு, காசு பெறுவணும் நாளேட்டுக்கு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு, காசு கொடுப்போன நாளேட்டுக்கு மூல ஆவணம் காசு கொடுப்பனும் உறுதிச்சீட்டு, விற்பனை நாளெடுக்கும் கொள்வனவு நாளெடுக்கும் விற்பனை பட்டியல் கொள்வனவு பட்டியல், உட்திரும்பல் நாளெடுக்கும் வெளித்திரும்பல் நாளெடுக்கும் செலவுத்தாள் வரவுத்தாள், பொது நாளெடுக்கு பொது நாட்குறிப்பு கைச்சாத்து, சில்லறை காசு கொடுப்போன நாளெட்டுக்கு சில்லறை காசு கொடுப்பனும் கைச்சாத்து. நான் உங்களுக்கு சொல்கிறது ஸ்பீடாக இருக்கலாம், நீ வேண்டாம் கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ணி தேவையானது எழுதி கொள்ளுங்க. ரைட். இப்போது ACEH கொடுக்கலங்களுக்குரிய மூல ஆவணம் கிடைக்குது. காசாக முதலீடு செய்த தொகை ரூபாய் 8 லட்சம். என்னது? காசு பெறுவனவு நாளேட்டில் பதியக்கூடியது மூல ஏடு. காசு பெறுவனவு நாளேடு. மூல ஆவணம் பற்று சீட்டு. நான் மூல ஆவணத்தை மட்டும் எழுதுறேன், பக்கத்தில் தேவைண்டா காசு பெறுவனவு நாளேடு அப்படின்னு எழுதிக்கணும். ரைட். சி பண்டங்களின் கடன் கொள்வனவு செஞ்ச என்ன நாளேடு? கொள்வனவு நாளேடு. கொள்வனவு நாளேடுக்கு என்ன மூல ஆவணம்? கொள்வனவு பட்டியல். ரூபாய் 60,000 குறையமுடைய பண்டங்கள் ரூபாய் 1 லட்சம் கடனுக்கு விற்பனை செஞ்ச என்ன நாளேடு? விற்பனை நாளேடு. அப்போ என்ன மூல ஆவணம்? விற்பனை பட்டியல். அடுத்தது H கடன் கொடுனருக்கு செலுத்திய காசு என்ன? காசு கொடுப்பனவு நாளேடு. அப்போ மூல ஆவணம் என்ன? காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. கொடுப்பனவு கைச்சாத்து எல்லாம் ஒன்று தான். அல்லது உறுதிச்சீடுனும் தரலாம் இன்னொரு பேர். நான் உங்களுக்கு சும்மா ஆன்சரில் இப்போ ஏ பாருங்கள் பிஏ பாருங்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லிட்டு போனால் அந்த பேப்பர் மட்டும்தான் விளங்கும். நாம் இந்த பேப்பரை என்னத்துக்கு செய்கிறோம்? அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாகிறதுக்காக வேண்டி. அதனால தான் நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த வேறு பேர்கள், எத்தனை நாளேடு இருக்கிற, எத்தனை மூல ஆவணங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லிட்டு போகிறேன். எனவே தேவையான அளவுக்கு குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல ஒரு டாப் மார்க்ஸ் எடுக்க முடியும். ரைட். 6வது கேள்வி BDFG கிடைக்குது. மூல ஏடு. பி என்ன? மூலதனமாக கொண்டு வந்த மோட்டார் வாகனத்தை மூலதனமாக கொண்டு வந்த என்ன நாளேடு? பொது நாளேட்டில் பதியப்படும் பொது நாளேடு. ரைட். பொது நாளேடு. டி பண்டங்களின் கொள்வனவு திரும்பல் இதில் வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. எஃப் நிறுவன செயற்பாட்டிற்காக செலுத்திய காசு என்ன? காசு கொடுப்பனவு நாளேடு. நிறுவனத்திலிருந்து காசு வெளியே போகுது. அடுத்தது ஜி செலுத்த வேண்டிய வாடகை என்னது? பொது நாளேடு. அட்டுறு செலவுகள் பொது நாளேட்டில் பதியப்படும் பொது நாளேடு. ரைட். இப்போ எத்தனாவது ஆன்சர்? 5வதுக்கு முதலாவது ஆன்சர், 6வதுக்கு 4வது ஆன்சர். ரைட். சிம்பிள் கொஸ்டின்ஸ், லேசாக செஞ்சுட்டு போக முடியும். 7வது 31/12/2022 காணப்பட்ட பின்வரும் தொடர்பில் சரியான மீதி. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஒரு டிஃபார்ம், கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஒரு டிஃபார்ம். கடன் பட்டோர் கணக்கு, கடன் கொடுத்தோர் கணக்கு. ஓகே. ரைட். இப்போ பார்க்கணும் நம்ம கடன் பட்டோருக்கு ஏதாவது ஆரம்ப மீதி இருக்குதா? கடன் கொடுத்தோருக்கு இல்லை, கடன் பட்டோருக்கு இல்லை. மீதிகள் இப்படி டிஃபார்மில் இதை நான் பார்க்கணும் இல்லை. கூற்று வடிவில் நான் ஏற்கனவே செஞ்சுக்கிற மாதிரி கூற்று வடிவிலே பார்க்க முடியும். இது டிஃபார்ம் செய்கிறது உங்களுக்கு லேசி, வெட்ட பதிவு தெரிஞ்சிருந்தா லேசாக செஞ்சுட்டு போகலாம். ரைட். இப்போ ஆரம்பத்துலேருந்து வா. ஏ கடன் கொடுத்தோர் பட்டோர் தொடர்புக்குதா? இல்லை. பி இல்லை. பண்டங்களின் கடற் கொள்வனவு சி தொடர்புடையதுன்னா கொள்வனவுக்குரிய பெட்ட பதிவுன்னா
கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொள்வனவு 1,00,000. அடுத்தது டி, பண்டங்களின் கொள்வனவு திரும்பல் ரூபாய் 10,000. என்ன பதிவு? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவு. வெளித்திரும்பல் 10,000. கடன் கொடுத்தோருக்கு மீதி வரவு பக்கம் போட்டிக்கிறேன், மீதி செலவு பக்கம் தான் வரும். மீதி இல்லை டேஸ், மீதி இல்லை. கடன் பட்டோருக்கு தான் மீதி வரவு பக்கம். ரைட். அடுத்தது ரூபாய் 60,000 கிரியமுடைய பண்டங்கள் ரூபாய் 1,00,000 கடனுக்கு விற்பனை. என்ன பதிவு? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1,00,000, விற்பனை கணக்கு செலவு 1,00,000. ரைட். அடுத்தது நிறுவன செயற்பாடு செலுத்திய காசு வராது, செலுத்த வேண்டிய வாடகை வராது. கடன் கொடுனருக்கு செலுத்திய காசு ரூபாய் 40,000. என்ன பதிவு? காசு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 45,000. இதன் போது பெற்ற கழிவு ரூபாய் 5,000. பதிவு என்ன? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. பெற்ற கழிவு கணக்கு என்பது ஒரு வருமானம், அதனால் அது செலவு பக்கம் போகும். பெற்ற கழிவுகள் கடன் கொடுத்தோர் மீதியை குறைக்கும், எனவே அது வரவு பக்கம் வரும், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில். ரைட். அடுத்தது கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு ரூபாய் 60,000. கடன் பட்டோரிடம் இந்த காசு பெற்றனா காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு 60,000. ரைட். அவ்வளோதான். சமப்படுத்தினா கடன் கொடுத்தோர் மீதி, கடன் பட்டோர் மீதி. டோட்டல் எவ்வளோ? 1,00,000. 1,00,000 மீதி சென்றது 1,00,000ல் 50,000 போனால் 45, 50 60,000 போனால் 40,000. மீதி வந்தது 40,000. கடன் கொடுத்தோர் மீதி 40,000 ரூபாய். அதே மாதிரி கடன் பட்டோர் 1,00,000, 1,00,000 எத்தனை? 1,00,000ல் 60,000 போனால் 40,000. மீதி சென்றது, மீதி வந்தது 40,000 ரூபாய். கடன் பட்டோர் மீதி 40,000, கடன் கொடுத்தோரும் 40,000. அப்போ ஆன்சர் எத்தனை ஆகுது? 5வது ஆன்சர். எப்படி வந்துட்டாலும் இது ஆன்சர். அடுத்தது 8வது கேள்வி. எட்டாவது பாருங்க. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களை கொண்டு 8, 9 ஆகிய வினாக்களுக்கு விடைத்தேர்க. என்ன செய்யணும்? முதல்ல நேரடியாக கேள்வியை பார்க்கணும். 31/10/2023 உள்ளவாறான திருத்திய காசு கணக்கு மீதி மற்றும் வங்கி கூற்று மீதி. ரைட். திருத்திய காசு கணக்கு மீதி கேட்டுக்கிறேன். எனவே திருத்திய காசு கணக்குன்னு அடிக்கணும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு. வங்கி கூற்று மீதி எப்படி காண்றது? எதில் படிச்சு? வங்கி கூற்று வங்கி இணக்க கூற்றுல வங்கி கூற்று மீதியை காண முடியும். வங்கி இணக்க கூற்று. ரைட். இப்போ தகவலை பார். வணிகம் ஒன்று தனது அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் வங்கி நடைமுறை கணக்கொன்றின் ஊடாக மேற்கொள்கின்றது. இவ்வணிகத்தின் 2023 செப்டம்பர் மாதத்திற்கான காசு கணக்கு மற்றும் வங்கி கூற்றுக்களின் இறுதி மீதிகளில் எதுவித மாற்றமும் எதுவித வேறுபாடுகளும் இருக்கவில்லை. எனினும் 31/10/2023 உள்ள காசு கணக்கு மீதி ரூபாய் 2,00,000 ஆனது அத்திகதியில் உள்ள வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லை. 31/10/2023 மீதி 2,00,000. என்னது? திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இந்த 2,00,000 தான் திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எதுக்கு வரும்? திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு மீதியாக பதியப்படும். ரைட். தானே? திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி எவ்வளோ? 2,00,000 ரூபாய். 31/10/2023 காசு கணக்கு மீதினு தரப்படுகிற தகவல். ரைட். அத்திகதியில் உள்ள வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லை. அக்டோபர் மாதத்திற்கான வங்கி கூற்றானது 5/11/2023 பெறப்பட்டுள்ளதுடன் அதனை பரிசீலிக்கும் போது பின்வருவன வெளிப்படுத்தப்பட்டன. தகவல் தரப்படுகிறது. இப்போ வங்கி இணக்க கூற்றுல ஃபார்மட் என்ன? சீராக்கிய அல்லது திருத்திய
காசு கணக்கு மீதி. மாற்றப்படாத காசோலை என்ன செய்யப்படும்? மாற்றப்படாத காசோலை கூட்டப்படும். மாற்றப்படாத காசோலை கூட்டப்படும். வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்படும். வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்படும். ரைட். மாற்றப்படாத காசோலைன்னா என்ன? நிறுவனத்திலிருந்து அப்போ உதாரணத்துக்கு நம்ம தான் நிறுவனம் நடத்துறோம்னு சொன்னால் நம்ம நிறுவனத்திலிருந்து காசோலை ஒன்று எழுதி கொடுத்துக்கிறோம். ஆனால் அது அந்த நம்ம வழங்கினோம்ல ஒரு ஆளுக்கு, அவர் போய்த்து பேங்க்கில் போட்டு வங்கியில் போட்டு அவர் என்ன செய்யலை, பணத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலை, அவர் பெற்றுக்கொள்ளலை. அதுதான் என்ன? மாற்றப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலைண்டா நம்மளுக்கு ஒரு செக் ஒன்று கிடைச்சிக்கிறோம், நமக்கு ஒரு காசோலை ஒன்று கிடைச்சிக்கிறி, அதை நம்ம என்ன பேங்க்கில் போட்டு நம்ம இன்னும் காசை பெற்றுக்கொள்ள இல்லை. அதுதான் என்ன? வசூலிக்கப்படாத காசோலை. நல்லா விலை வச்சுக்கணும். ரைட். பாருங்க, 30/10/2023 வைப்பிலிட்ட ரூபாய் 1,20,000 காசோலை ஒன்று இன்னமும் வசூலிக்கப்படவில்லை. இதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். இறுதியாக என்ன வரும்? வங்கி கூற்று மீதி வரும். வங்கி கூற்று மீதி. ரைட். 1,20,000 காசோலை ஒன்று இன்னமும் வசூலிக்கப்படவில்லை. என்ன செய்யணும்? வசூலிக்கப்படாத காசோலையில் 1,20,000 பிரக்கெட், ஏன் பிரக்கெட் மைனஸ் பண்ணணும். வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்படும். ரெண்டாவது, நிலையான கட்டளைக்கு அமைய செலுத்தப்பட்ட அக்டோபர் மாதத்திற்கான கடன் தவணை கட்டணம் ரூபாய் 40,000 ஆகும். இதனுள் காணப்பட்ட வட்டி செலவு ரூபாய் 15,000 ஆகும். ரைட். வட்டி செலவு அது உள்ளடக்கி இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் சரி, திருத்திய காசு கட்டுப்பாடுகள் எப்படியோ செலவு தான் வைக்கப்படும். எனவே நிலையான கட்டளை நீனா காணா ரூபாய் 40,000. 30/10/2023 வங்கியில் வைப்பிலிட்ட ரூபாய் 1,00,000 காசோலை ஒன்று 31/10/2023 மறுக்கப்பட்டுள்ளது. நம்ம வங்கியில் வைப்பு செஞ்சுக்கிறோம். அப்போ என்ன செஞ்சுப்போம்? வரவு பக்கம் வச்சு தான் பதிஞ்சிருப்போம். இப்போ அது மறுக்கப்பட்டுக்கிறோம். அப்போ என்ன? அதுக்கு எதிர்ப்பதிவு. மறுக்கப்பட்ட காசோலை செலவு பக்கம் போகுது. 1,00,000. ஏன் செலவு பக்கம் வச்சேன்? நம்ம வங்கியில் வைப்பு செஞ்சுப்போம். இப்போ நம்மள்ட அக்கௌண்ட்டில் நம்ம வைப்பு செஞ்சிருந்தா வரவு பக்கம் தான் பதிஞ்சிருப்போம் ஏற்கனவே. இப்போ அது மறுக்கப்பட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இல்லாமல் பேய்த்துது, திருப்பி வெளியே பேய்த்துது. அப்போ என்ன? செலவு பக்கம் 1,00,000 ரூபாய். முதலீட்டு வருமானம் ரூபாய் 70,000 ஆனது நேரடியாக வங்கி கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. நேரடி வைப்பு. நேரடி வைப்பு. நேரடி வைப்பு எல்லாம் வரவு பக்கம் வரும். 70,000 ரூபாய். ரைட். மாற்றப்படாத காசோலை தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்போ வசூலிக்கப்படாத காசோலை ரூபாய் 1,20,000 டோட்டல் பண்ணனா சீராக்கிய மீது எப்படி பார்க்கறது? இந்த இது இங்கே டோட்டல் பண்ணணும். ரைட். 2,70,000 2,70,000 270 140 போனால் மீதி சென்றது 1,30,000. அப்போ திருத்திய காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளோ? 1,30,000. ரைட். இந்த 1,30,000 இங்கே போடணும் சீராக்கிய மீதியில். 1,30,000. 1,30,000 1,20,000 போனால் வங்கி கூட்டு மீதி எவ்வளோ? 10,000 ரூபாய். அப்போ ஆன்சர் எத்தனாவது? முதலாவது ஆன்சர். திருத்திய காசு கணக்கு மீதி 1,30,000, வங்கி கூற்று மீதி ரூபாய் 10,000. ரைட். 9வது சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். கஷ்டமாக இது? எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. மேற்தரப்பட்ட நடவடிக்கைகளினால் 2023 அக்டோபர் மாதத்திற்கான இலாபத்திலும் 31/10/2023 உள்ளவாறான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலும் ஏற்பட்ட தேறிய விளைவு. இலாபம் சிம்பிளாக யோசிக்க முடியும். இலாபம் கடன்பட்டோர் இப்போ கூட்டுவடியில் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தார். அப்புறம் டி ஃபார்ம் இப்போ கூட்டுவடியில் செய்யறது. ரைட். இலாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்போ அதிகரிப்பு கேட்டால் மீதி தேவையில்லை, அதிகரிப்பு குறைவு கேட்டால் மீதி தேவையில்லை. ரைட். தந்திக்கிற தகவல் வச்சு செய்ய முடியும். பாருங்க, 31/10/2023 வைப்பிலிட்ட 1,20,000 காசுல வசூலிக்கப்படவில்லை. இது லாபத்தோட தொடர்பா? இல்லை. அப்போ முதலாவது வராது. நிலையான கட்டளைக்கு அமைய செலுத்தப்பட்ட அக்டோபர் மாதத்திற்கான கடன் தவணை கட்டணம் 40,000. இதனால் காணப்படும் வட்டி செலவு 15,000. கடன் தவணை செலவா? அது செலவில்லை, வட்டி தான் செலவு. அப்போ லாபத்தில் வட்டி என்ன செய்யும்? மைனஸ் பண்ணும். அதனால பிரக்கெட். லாபத்தில் என்ன செய்யும்? வட்டி வந்து லாபத்தை குறைக்கும்.
ரைட். வட்டி என்பது ஒரு செலவு, செலவு ஒரு லாபத்தை குறைக்கும். எனவே bracket 15,000. அவ்வளோதான். 30/10/2023 வங்கியில் வைப்பிலிட்ட ரூபாய் 1,00,000 காசோலை ஒன்று 31/10/2023 மறுக்கப்பட்டுள்ளது. மறுக்கப்பட்ட காசோலைக்கு பதிவு என்ன? உதாரணத்துக்கு அதாவது நம்ம வைப்பு செஞ்சதே மறுக்கப்பட்டுக்குது. அப்போ எப்படி வரும் பதிவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரைட். ஏன் திருத்திய காசு கட்டுப்பாடு செலவு வச்சேன்? நம்மளோட பேங்க்ல போட்ட காசு வெளியே பிரிக்குது. ஏன் கடன்பட்டோர்ல வரவு வச்சேன்? அவர் தந்த காசு தன்னை திருப்பி பிரிக்குது. அவர் செக் ஒன்று தந்தாரு, அது ரிட்டர்ன் ஆகிட்டு. இப்போ அதுக்குன்னு சொல்லி அவர் தர வேண்டிய மீதியை அப்படி இல்லாமல் விடலாமா? அவர் தர வேண்டிய மீதி இன்னும் இருக்குது. எனவே தான் நம்ம மறுக்கா கடன்பட்டோரில் அதிகரிக்கணும். கடன்பட்டோரில் மறுக்கப்பட்ட காசோலை 1,00,000 ரூபாய் ப்ளஸ். ரைட். கூட்டுறவுல செய்கிறது. இதே டி ஃபார்மில் செய்கிறதுனா இந்த 1,00,000 ரூபாய் வரவு பக்கம் வரும். ரைட். முதலீட்டு வருமானம் ரூபாய் 70,000 ஆனது நேரடியாக வங்கி கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு வருமானம் என்ன? இலாபத்தை அதிகரிக்கும் நேரடி வைப்பு 70,000 ரூபாய் இலாபத்தை அதிகரிக்கும். எனவே ப்ளஸ். அவ்வளோதான் தகவல். அப்போ இலாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளோ? 55,000 ரூபாய். கடன் பட்டோரில் வேறு ஏதாவது தகவல் இருக்குதா? இல்லை. 1,00,000 ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டுக்குது. அவ்வளோதான் தகவல். எத்தனாவது ஆன்சர்? அப்போ 5வது ஆன்சர். 9வதுக்கு 5வது ஆன்சர். ரைட். எழுதுறாண்டு எழுதி கொள்ளுங்க.